மாத்திரை நம. இன்னைக்கு 77லேருந்து 84 வரைக்கும் பார்ப்போம். நேத்திக்கு சக்தி சேனைகளோட விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டிய நாமா காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரா. இந்த நாமா சீக்வன்ஸ் ஆர்டரில் இல்லை. இந்த நாமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு ரீகேப் பார்ப்போம். லலிதா உபாக்கியானத்தில் போர் நடந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு வரும்போது என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுண்டு பாக்கி நாம் பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். பண்டபுத்திரர்களை அழிக்கிறதுக்காக பாலாதேவி கிளம்பி போகிறா. 30 பேரை வதம் பண்ணிட்டு திரும்புகிறா. அதுக்கப்புறம் 24வது அத்தியாயம் ஆரம்பம். இதில் 105 ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் பண்டாசுரன் புலம்புறான். முதல்ல இந்த குழந்தைகளை எல்லாம் போயிடுத்து விஷுக்கு அப்படின்னு புலம்பின்னு இருக்கான். அப்போ விஷுக்கரன் விஷங்கன் இவா 2 பேரும் மந்திர ஆலோசனை பண்ணுறான். நேத்திக்கு இவா 2 பேரோட வதத்தையும் பார்த்துட்டோம். பட் இந்த கதையில் இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியணுங்கிறதுனால சொல்கிறேன். விஷுக்கரன் பண்டாசுரன் கிட்ட இதை பற்றி ரொம்ப கவலைப்படாத, என்னுடைய தப்போ பலனை உபயோகப்படுத்தி துர்தேவதைகளை எல்லாம் வச்சுட்டு யந்திரம் ஒன்று பண்ணுறேன். அந்த யந்திரத்தினால சக்தி சேனைகள் எல்லாரையும் நாம் கட்டி போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி ஜெய விக்ன யந்திரம், அதாவது ஜெயத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய, விக்னம்னா இடையூறு பண்ணுறது, மந்திரம் தயார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஷுக்கரன் அவனுக்கு தெரிந்த மாயா வித்தையை வச்சுட்டு ஒரு ரதத்தில் ஆகாசத்துலேயே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அம்பாளுடைய நெருப்பு கோட்டையை தாண்டி உள்ளே எங்கேயும் போக முடியல. ஜுவாலா மாலினி காக்ஷிப்த வன்ஹி பிராகார மத்தியமானு சொன்னமே, வெளியிலிருந்தே பார்த்துட்டு இருக்கான். அவனால் உள்ளே போக முடியல. எத்தனை சேனைகள் இருக்குது, என்னென்ன விதமான சக்திகள் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இருந்தே பிளான் பண்ணி ஒரு விக்ன யந்திரத்தை பண்ணுறான். அதில் 8 திசையிலையும் சூலம் வச்சு அலகா, கிருபலா, தீனா, நித்ரா, தந்த்ரா, பிரமீலிகா, கிளிபா, லஹங்காரா அப்படின்னு 8 தேவதைகளை 8 திசையிலையும் பிரதிஷ்டை பண்ணி ஜபத்தை பண்ணி அதற்குண்டான மந்திரத்தையும் பண்ணி பூஜை பண்ணி அதுக்கு பலிகளெல்லாம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி அவன் இருந்த இடத்துல இருந்தே அம்பாளுடைய கூடாரத்துக்குள்ளே எரிஞ்சுடுறான். இந்த யந்திரம் அங்கே போய் விழுந்ததும் அங்கே இருந்த சக்தி சேனைகள் எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு சோம்பேறித்தனம், ஒரு ஃபட்டிக் வந்துடுறது, இன்ட்ரெஸ்ட் போயிடுறது. திடீர்னு மூளையெல்லாம் என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிக்கிறது. யாருக்காக போராடணும், நமக்கு இதில் என்ன லாபம், எதுக்கு லலிதாம்பிகைக்கு பயந்துட்டு போருக்கு நிற்கணும், நம்ம சப்போர்ட்டாக இல்லைன்னா ராஜ்ஞியாக இருக்க முடியாது, ராத்திரி பகலாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறோமே, இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கின்னு இருக்கலாம், சாப்பிட்டுன்னு இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறா. தண்டினி யார், மந்திரினி யார், அவளுக்கெல்லாம் நாம் எதுக்கு கட்டுப்படணும், தூக்கத்தை விட பெரிய சுகம் உண்டா அப்படின்னு எல்லாரும் கண்ணை சொருக ஆரம்பிச்சுட்டா. அவள் மனசுலையும் அந்த மாதிரி எண்ணத்தை விதைச்சிடுறது இந்த யந்திரம். அவளுடைய ஃபிசிக்கலையும் ஃபட்டிக்கையும் ரொம்ப டயர்டாகி சோர்ந்து போய் கண்ணசந்து போயிடுறா. இப்படி அன்னைக்கு ராத்திரி போயிடுத்து. அடுத்த நாள் ராத்திரி இதே மாதிரி விஷுக்கரன் 30 அக்ஷோகினி சேகனையை அழைச்சிண்டு கோட்டைக்கிட்ட அட்டகாசம் பண்ணுறான். ஆனால் இவா யாரும் தூக்கத்தை விட்டு எழுந்துக்க தயாராகவே இல்லை. இதில் பாதிக்கப்படாமல் இருந்தது யாருன்னா அம்பாள். நம்மளுக்கே தெரியும், இந்த மந்திரினியும் தண்டினியும் பாதிக்கப்படலை. ஏன்னா அவளும் அம்பாளோட அம்சம் தானே, அதில் மாட்டிக்கலை. மந்திரினியும் தண்டினியும் அம்பாளிடம் பிரார்த்தனை பண்ணுறா. இவாள்லாம் இப்படி இருக்காளே, யார் பண்ணின காரியம்மா இதெல்லாம், இவாள்லாம் எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே, என்னம்மா பண்ணுறது, நீ தான் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறா. அவள் சொன்னதும் அம்பாள் என்ன பண்ணுறா, தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய காமேஸ்வரரை கடைக்கண்ணால் பார்த்து சின்னதாக மந்தஹாச புன்னகை புரியறா. அவரும் அங்கேருந்து புன்னகை கொடுக்குறார். அந்த சிரிப்பின் கூட்டத்திலிருந்து யானை முகத்தோடு கூடின விக்னேஸ்வரர் வெளியில் வரார். எப்படி இருக்கார்னா, 10 கரங்கள், 10 விதமான ஆயுதங்கள், ரத்தன கும்பம் கூட சித்தலக்ஷ்மியை ஆலிங்கனம் பண்ணிட்டு விக்னேஸ்வரர் சூரிய பிரகாசமாக நிற்கிறார். அம்பாளை நமஸ்காரம் பண்ணி என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்குறார்.
விக்னேந்திரம் ஒன்று இங்கே இருக்கிறதுனால இப்படி இவாள்லாம் தூங்கின்னு இருக்காப்பா, அதை என்னன்னு தேடி நீ சரி பண்ணு அப்படின்னு சொல்றா. சரிம்மா பார்க்குறேன்னு சொல்லிட்டு விக்னேஸ்வரர் அதிவேகமாக அக்னி கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு அங்கங்கே தேடி ஒரு இடத்துல பதிஞ்சு இருக்கிற ஜெய விக்ன எந்திரத்தை தேடி கண்டுபிடிச்சு அவருடைய தந்தத்தினாலேயே அந்த யந்திரத்தை பொடி பொடியாக்கி ஆகாசத்தில் தூக்கி எரிஞ்சுடுறார். அது போன க்ஷணத்தில் சக்தி சேனைகள் எல்லாம் ஆரவாரத்தோடு எழுந்துடுறா. உடனே அந்த நேரத்தில் கணேசரும் தன்னை போலவே இன்னும் பலரையும் அந்த க்ஷணத்தில் படைக்கிறார். சமோதர், பிரமோதர், சுமுகர், துர்முகர், விக்னர், விக்னகர்த்தான்னு 6 சேனா வீரர்கள், 7 கோடி ஹேரம்பர்கள், அவர்களுக்கு தலைவராக விக்னேஸ்வரரும் அங்கேருந்து அட்டகாசம் பண்ணிட்டு நெருப்பு கோட்டையிலேருந்து வெளியில் வரா. விசுக்ரன் முதலானவர்கள் மேலே அவ பானங்களை எல்லாம் விடுறா. நேரம் கூட கூட போர் கூடிண்டே போகிறது. கணேசரும் அவருடைய கூட்டங்களின் கையும் ஓங்கிண்டே போகிறது. அவர்கள் கை கொஞ்சம் அசுரர்களோட கை கொஞ்சம் கீழே இறங்கிண்டே போகிறது. இது தெரிஞ்ச உடனே விசுக்ரன் என்ன பண்ணுறான், கஜாசுரன் ஒருத்தனை கணேசரோட போர் பண்ணுறதுக்கு ஏவி விட்டுட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். விநாயகர் மூஷிக வாகனத்தில் உட்காந்துண்டு கஜமுகாசுரனை ஒரே க்ஷணத்தில் ஒழிச்சு விடுறார். போர்க்குளத்தில் சண்டை போடுறதுக்கு சேனா வீரர்கள் பாக்கி இல்லை. அம்பாள் கிட்ட போய் விக்னேஸ்வரர் சொல்கிறாரா, இங்கே இருக்கிற வாழையெல்லாம் அழிச்சாச்சுமா, இன்னும் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க அம்பாள் சொல்கிறா, இன்னும் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்ட. ஆகையால் இனிமேல் எங்கே யாருக்கு எந்த பூஜை நடந்தாலும் அதில் எந்த விக்னமும் வராமல் இருக்கிறதுக்காக முதல்ல உன்னை தான் அவள் பூஜை பண்ணணும்னு உனக்கு ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்கிறா என்று விக்னேஸ்வரருக்கு வரத்தை கொடுத்து அவரையும் அனுப்பி வைக்கிறா. இதுதான் நம்ம முன்னாடியே விக்னேஸ்வர பூஜை பண்ணுறதுக்கு உள்ள அம்பாள் தான் முதல்ல விக்னேஸ்வரனை கூப்பிட்டா. அதனால இன்னும் இப்போ வரைக்கும் நம்மளும் விக்னேஸ்வர பூஜை பண்ணி தான் பூஜையை ஆரம்பிக்கிறோம். இது 24வது அத்தியாயம் இங்கே முடியறது. இதுக்கப்புறமா வர 25வது அத்தியாயத்தில் 121 ஸ்லோகம் இருக்குது. அதில் தான் விஷுக்ரன், விஷங்கன் இவாளோட வதம் எல்லாம் நடக்கிறது. அவளோட வதம் ஒரு பக்கம், அதை நேத்திக்கே கதையில் பார்த்துட்டோம். மந்திரினியும் தண்டினியும் எப்படி அழிச்சாங்கிறத பார்த்தோம். அந்த வதம் முடிஞ்ச உடனே பண்டாசுரன் போர் நேற்று சொன்ன மாதிரி தான், சேனாதிபதிக்கு சேனாதிபதி, மந்திரினிக்கு மந்திரி சண்டை. கடைசியில் பாக்கி நிற்கிறவன் பண்டாசுரனோட அம்பாள் லலிதாம்பிகை போருக்கு போறா. அவனும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவன், சக்தி படைச்சவனா இருக்கான். பரமேஸ்வரன் கிட்ட நிறைய வரங்களை வாங்கிண்டவனாக இருக்கான். நிறைய மாயா சக்தியும் அவன்கிட்ட உண்டு. நினைச்ச மாத்திரத்துல எத்தனை விதமான அசுரர்களை படைக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்தது. அவனோட ஒரே ஒரு சேனாதிபதி குடிலாக்ஷன் இருக்கான். அவனையும் இழுத்து போட்டுண்டு அம்பாள் கிட்ட போருக்கு வரான். அம்பாள் ஜுவலிச்சுண்டு இருக்கிற அக்னி கோட்டையிலேருந்து வெளியில வரா. அக்னியை விட பிரகாசமா அம்பாள் ஸ்ரீசக்கர ரதத்துல வெளியில வரும்பொழுது ஜுவாலாமாலினி கோட்டை வாசலை எல்லாம் பெருசு பண்ணித்தரா. அம்பாள் வெளியில வர்றதுக்காக அந்த அக்னியே பிரகாசம் குறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அம்பாளின் பிரகாசம் அப்படி இருக்கான். அவளுக்கு முன்னாடி மந்திரினி, தண்டினி, கேய சக்கரம், கிரி சக்கரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணின்னு வரா. சுற்றி வர பரிவாரங்கள் அம்பாளை சுற்றி எல்லாரும் வந்துன்னு இருக்கா. இங்கே போர் ஆரம்பமாகிறது. போர் 3 நாள் நிறைய போர் நடக்கிறது. 4ஆம் நாள் போர் கடுமையாக போர் நடக்கிறது. அம்பாளுக்கும் பண்டனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அவன் ஒரு விதமான அஸ்திரங்கள் விடுறான். இந்த அஸ்திரத்துக்கு பதில் அளிக்கிற மாதிரி பிரத்யஸ்திரம் அம்பாள் விட்டு அதனுடைய ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணுறா. அம்பாள் எப்படி அம்பு எய்கிறாள்ங்கிறத இங்கே அழகாக சொல்லியிருக்கா. நாம் ராமரை பற்றி படிச்சிருப்போம். ராமர் வில்லை எடுத்தது கண்டார், இட்டது கேட்டார்னு. அம்பாள் வில்லில் ஒரு அம்பை எடுத்து வைக்கும்போது ஒன்றா இருக்கான். வில்லிலிருந்து கிளம்புறப்போ அந்த அம்பு 10 ஆறுதான். அது ஆகாசத்தில் போகும்போது 1000 ஆறுதான். அங்கே போய் அசுரால் உடம்புல தைக்கும் போது கோடியாக மாறிடுறதான் அப்படின்னு சொல்கிறான். அம்பாள் அடிக்கும் பானத்தால் அசுர சைன்யங்கள் அழிஞ்சு போகிறது. அம்பாள் கோபத்தில் கண்கள் சிவக்க அவனுடன் போர் பண்ணிட்டு வரா.
ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனால் தாக்கு பிடிக்க முடியல. உடனே அவன் அசுராலை வச்சுன்னு உருவாக்கக்கூடிய மந்திரத்தை வச்சுன்னு ஒரு விதமான அசுரர்களை வெளியில் கொண்டு வரான். ஏற்கனவே வந்த அசுரர்கள், வரப்போகிற அசுரர்கள், எல்லா வெரைட்டியும் கொண்டு வரான். மதுகைட்டப்பர், மகிஷாசுரன், தூம்ரலோச்சனன், சண்டமுண்டர்கள், சாமரன், ரத்தபீஜன், சும்மனி சும்மன் என்று எல்லாரையும் கிரியேட் பண்ணுறான். இவாள்லாம் ஏற்கனவே பல சுச்சுவேஷனில் தேவர்களை கஷ்டப்படுத்தினவாளாக இருந்து மகாவிஷ்ணு ஒரு அவதாரம் எடுத்து அவளை எல்லாம் கொன்று களைஞ்சிருக்கார். இப்போது அதே மாதிரி அந்த அசுரர்கள் எல்லாம் திரும்பி வரா. இவர்களையெல்லாம் அழிப்பதற்கு அம்பாள் முதல்ல துர்காதேவியை கொண்டு வரா, சண்டிகையை கொண்டு வரா. பெருமாளால் அழிக்கப்பட்ட அசுரர்கள் என்னும் பொழுது அம்பாள் தன்னுடைய ஒரு விரல் நகத்திலிருந்தும் ஒரு அவதாரத்தை ஒரு விரல்ல இருந்து வெளியில கொண்டு வரா. ஏன்னா இவதானே விராட் ஸ்வரூபம், சாக்ஷாத் பரமேஸ்வரி லலிதாம்பிகை இவளே இருக்கிறதுனால இவளுக்குள்ளே தானே எல்லாமே, எல்லா சக்தியும் இருக்கு, எல்லா அவதாரங்களும் ஒளிஞ்சுட்டு இருக்கு. அதனால இவளின் ஒரு விரலிலிருந்து ஒரு அவதாரமாக தசாவதாரம் கல்கி உள்பட 10 விரல்கள்ல இருந்து கொண்டு வரா. வெளியில வந்த அசுரர்களை எல்லாம் அவ கொன்று அழிச்சிடுறது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த உபாக்கியானத்துல ஏற்கனவே வந்து போன அசுரர்கள் கதையெல்லாம் படிச்சிருக்கோம். தசாவதாரத்துல கல்கி அவதாரமாக வந்தவர் யாரை அழிச்சார், அந்த அசுரால் எப்படிப்பட்டவளா இருந்தா அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா இங்கே சொல்லியிருக்கு. அதுலேருந்து சில பேராக சொல்லியிருக்கு. கலி அஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அவளை கொண்டு வரான் கலி. அந்த அசுரர்கள் பேரை சொல்லியிருக்கு. அவெல்லாம் என்ன பண்றா வேதத்தை அழிச்சு தர்ம துரோகம் பண்ணி பிராணிகளை இம்சை பண்ணினா. இதே மாதிரி வர்ணாசிரமங்களை அழிச்சு வர்ணசாங்கியத்தை உண்டு பண்றா. வர்ணசாங்கியத்தை உண்டு பண்ணி கொண்டு அப்படின்னு வார்த்தை கொடுத்துருக்கா. சாங்கியம் அப்படின்னாக்கா ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட சேர்ந்து சக்தியை உண்டாக்குறது, இந்த வேறு சேர்ந்து சந்ததி உண்டாக்குறது. இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ணி அதனால் அழுக்கடைந்த சரீரங்களையும் மனசையும் உடையவர்களாக இவாளெல்லாம் சுத்தின்னு இருந்தா. அப்படிப்பட்டவாளை அழிக்கிறதுக்காக அவாதான் அசுரர்கள். இந்த காலத்திற்கு அசுரர்கள்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இவாளை அழிக்கிறதுக்கு அம்பாள் இடது கை சுண்டுவிரல் நகத்திலிருந்து கல்கி என்ற ஜனார்தனர் வெளியில் வந்தார். மிக பிரகாசமாக குதிரையில் வந்துட்டு இவாளை கடைசியா அழிக்கிறார். இப்படி தசாவதார நாதர்கள் வெளியில வந்து அம்பாளிடம் எங்களை பண்ண சொன்ன காரியங்களை முடிச்சுட்டோம்னு சொல்லி அவளிடம் அனுகிரகம் வாங்கிட்டு என்ன சொல்றா, இனி ஒரு கல்பத்திலையும் தேவைப்படும் பொழுது நீங்க தசாவதாரத்துல வந்து இந்த பூமியை ரட்சணம் பண்ணணும்னு சொல்லி அவளையும் அனுப்பி வச்சுடுறா. அதுக்கப்புறம் பண்டாசுரன் மகா மோகாஸ்திரம்னு ஒன்று அடிக்கிறான். எல்லா சக்திகளும் மூர்ச்சையாயிடுறா. அம்பாள் சாம்பவா அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி மோகாஸ்திரத்தை அழிச்சிடுறா. அப்புறம் தீர்மானம் பண்ணிடுறா, இந்த விளையாட்டு போரும், இதை முடிச்சுடுவோம்னு தீர்மானம் பண்ணி பாசுபதாஸ்திரம்ங்கிற அஸ்திரத்தை கொண்டு அவனுடைய 40 சேனாதிபதிகளையும் கொன்னுடுறா. ஒரே அஸ்திரம், எல்லாருமே அக்னிக்கரையாயிடுறா. வெறும் சாம்பல் தான் பாக்கி இருக்கு. பண்டாசுரன் தனியா நிற்கிறான், எல்லா பந்துக்களையும் இழந்து நிற்கிறான். அம்பாள் அவனையும் அழிக்கணும் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு ஜெகன்மாதா 1000 சூரியன் போல பிரகாசிக்கக்கூடிய ஒரே அஸ்திரம் மகாகாமேஸ்வர அஸ்திரம்ங்கிற அஸ்திரத்துல அவன் மேல அம்பு எய்து அவனை அதோட அழிக்கிறா. அது முடிஞ்ச உடனே தேவர்கள் எல்லோரும் பூ மாறி பொழியிறா. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் அம்பாள் மேல பல ஸ்துதிகள் எல்லாம் பாடுறா. அம்பிகையும் அனுகிரகம் பண்றா. இந்த சமயத்துல சந்தோஷமா அமர்ந்திருக்கிற வரப்பிரசாதியான ஜெகன்மாதாவை பார்த்து பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அவளிடம் கேட்கிறா, அம்மா, லோகரக்ஷணத்துக்காக பரமேஸ்வரனை மோகிக்க பண்ண போன மன்மதனை அவர் சட்டுன்னு பொசுக்கி சாம்பலாக்கிட்டாரு. அந்த சாம்பல்ல இருந்து வந்தவன் தான் அந்த பண்டாசுரன். இந்த கதையெல்லாம் உனக்கே தெரியும். மன்மதனை இழந்துட்டு ரதியானகப்பட்டவள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அவளை சந்தோஷப்படுத்துற மாதிரி இந்த மன்மதனுக்கு ஒரு உயிர் பிச்சையை நீதான் கொடுக்கணும் தாயே அப்படின்னு எல்லாரும் கேட்குறா. ரொம்ப ஸ்மார்ட்டான வேலை.
அப்பா கிட்ட எதாவது வேணும்னா அப்பா கிட்ட கேட்காம மெதுவாக அம்மா கிட்ட காதில் சொல்லி அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுமான்னு கேட்குற மாதிரி அவளும் கேட்குறா. அம்பாளும் கடைக்கண் பார்வையாலேயே காமேஸ்வரரை பார்க்குறா. அந்த கடாட்சத்திலேருந்து மன்மதன் எழுந்து வரான். ரதி ரொம்ப சந்தோஷப்படுறா. அவள் 2 பேரும் வந்து இவாளை நமஸ்கரிக்கிறா. இந்த பேக்ரவுண்டில் இன்னித்து நாமாவை பார்ப்போம். 77வது நாமா. காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வரா. காமேஸ்வர முக ஆலோக, காமேஸ்வரரின் முகத்தை பார்ப்பதனின் மூலமாக கல்பித்த உண்டாக்க செய்தவள், தோன்ற பண்ணினவள். யாரை பண்ணினா? கணேஸ்வரரை உண்டாக்க செய்தவள். காமேஸ்வரரோட முகத்தை கடைக்கண் பார்வையால் பார்த்ததுக்கு கணேஸ்வரர் வந்தார் அப்படிங்கிறது. 78. மகா கணேச நிர்பின்ன விக்னயந்திர பிரஹர்ஷிதா. மகா கணேசரால் தூளாக்கப்பட்ட விக்ன யந்திரம் தூள் ஆக்கப்பட்டதை பார்த்து பிரஹர்ஷிதா மிகவும் சந்தோஷப்பட்டாள். 79. பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி. சஸ்திரம் பிரத்யஸ்திரம் நிர்முக்த, அவளால் விடுவிக்கப்பட்ட பண்டாசுரனால் அவன் விடுத்த ஆயுதங்களுக்கு பதிலான ஆயுதங்களை பொழிந்தவள். 80. கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி. அங்குலின கைவிரல்கள், நக உத்பன்ன நகங்களிலிருந்து உற்பத்தி பண்ணின. யாரை பண்ணினா? நாராயண தச ஆகிருதி. நாராயணருடைய 10 உருவங்கள், தசாவதாரமான உருவத்தை தன் கைவிரல் நகத்திலிருந்து உண்டாக்கினாள். அந்த கதையும் தான் நம்ம பார்த்தோமே. 81. மகா பாசுபதாஸ்ராக்னி நிர்த்தக்தாசுர சைனிகா. மகா பாசுபதம் என்கிற அஸ்திரம், அதிலிருந்து உண்டான அக்னியை கொண்டு நிர்தக்த நன்றாக எரிக்கிறது. அசுர சைனிகா, அசுர சேனையை எரித்தவள். 82. காமேஸ்வராஸ்திர நிர்தக்த பண்டாசுர சூன்யகா. காமேஸ்வர அஸ்திரத்தை கொண்டு பண்டாசுரனையும் சூன்யகம் என்னும் அவனுடைய நகரையும் பூர்ணமாக நிர்தக்த பாக்கி வைக்காம அழிச்சுட்டா. இங்க பண்டாசுரவதம் பூர்த்தியாருது. 83. பிரம்மோ உபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. பிரம்மா, உபேந்திரர்னா நாராயணருக்கு உள்ள பெயர், மகேந்திரன் சிவன். இவர்கள் தொடங்கிய தேவர்கள் எல்லாரும் சம்ஸ்துதா வைபவா, அவளுடைய விசேஷத்தை நன்றாக துதி செய்து கொண்டாடினார்கள். 84. ஹர நேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவ நௌஷதி. ஹரனுடைய சிவனுடைய நேத்திரம், கண்ணிலிருந்து வந்த அக்னி, சந்தக்த நன்கு எரிக்கப்பட்ட காம மன்மதன், சஞ்சீவ ஔஷதி, ஔஷதினா மூலிகை, சஞ்சீவனம்னா சஞ்சீவி. இந்த நாமத்தோட 84வது நாமாவோட இங்கே பூர்த்தியாருது. பண்டாசுரவதம், அதனுடன் ரிலேட்டடான விஷயங்கள். அடுத்து 11வது அதிகாரம் ஆரம்பிக்கணும். அம்பாளின் சூக்ஷ்ம ரூபம் 85வது நாவாவிலிருந்து. அம்பாள் அனுகிரகத்துடன் நாளை பார்ப்போம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.